கண்ணம்மா. ஏய் கண்ணம்மா, அசிங்கம், கேவலம், அருவருப்பு, இந்த வார்த்தைக்கெல்லாம் மனுஷ உருவம் கொடுக்கறதா இருந்தா அது நீதாண்டி. ச்சே. ஓகே பாய் சார். என்ன வேணும்பா, கட்டிட்டியா? ஏய் என்னாச்சு? எல்லாம் அந்த கண்ணம்மா செஞ்ச வேலைதான். அவளா? அவ என்ன பண்ணா? நீயும் நானும் ஒன்னா கோவிலுக்கு வந்தது, சாமி கும்பிட்டது எதுவுமே அவளுக்கு பிடிக்கல. இங்க வேண்டுதல் நிறைவேற்ற நான் சீட்டு கட்டதும் அவளுக்கு பிடிக்கல. அவளுக்கு பிடிச்ச என்ன, பிடிக்காம போனா நமக்கு என்ன? இதெல்லாம் கேட்கறதுக்கு அவ யாரு? நீ வேணா அவளை பொண்டாட்டி இல்லைன்னு நினைக்கலாம் பாரதி, ஆனா அவ மனசுல உன்னை அவ குழந்தைக்கு ஒரு அப்பாவை தான் நினைக்கிறா. அதனால்தான் நேரம் வந்து என் புருஷன் கூட ஊரு சுத்துறதுக்கு நீ அரடின்னு ஓங்கி அரைஞ்சிட்டா. நான் வேண்டிட்டு கட்டினத தூக்கி எறிஞ்சு போட்டு போயிட்டான். நான் சந்தோஷமா இருக்கிறது, சிரிக்கிறது எதுவுமே அவளுக்கு பிடிக்கல பாரதி. சில பேருக்கு இப்படி ஒரு பிரச்சனை. அவங்க வாழ்க்கை நாசமா போனா மத்தவங்களோட வாழ்க்கையும் அப்படியேதான் போகணும்னு நினைப்பாங்க போல. கண்ணம்மாவும் இப்ப அப்படிதான் நினைக்கிறா. அவ என் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு போயிருக்கா. இப்ப அவ எங்க இருக்கா? அவ கிளம்பிட்டா பாரதி. ஏய், நான் இங்க தானே பக்கத்துல போன் பேசிட்டு இருந்தேன். ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. உன்னை அடிக்கிறதுக்கு அவ யாரு? அதுவும் பிறந்த நாள் அன்னைக்கு உன் மேல கை வச்சிருக்கா. சும்மா அவ விட்ட திரும்பி ஓங்கி அறைய வேண்டியதானே? அவளே கை குழந்தையோட இருக்கா பாரதி. கடைசியில எல்லா தப்பும் என் மேலதான் வந்து விழும். இத போய் வெளியில சொன்னா அப்புறம் உனக்கும் கெட்ட பேரு. அதனாலதான் நான் அமைதியா விட்டுட்டேன். என்ன? ச்சே. சரி நீ வா பாரதி, நம்ம போலாம். எதுக்கு பாரதி இவ்ளோ டென்ஷனா இருக்க? இப்போ விடு. திரும்ப திரும்ப அதே யோசிச்சா நமக்கு தான் டென்ஷன். அது எப்படி வேணுமா விட முடியும்? அவ உன்னை அடிச்சிருக்கா. பரவாயில்ல விடு பாரதி. அவ அடிச்சது என் மேல இருக்க கோவத்தினால இல்ல, உன்னை டென்ஷன் ஆக்கணும்னு தான் என்ன அடிச்சிருக்கா. நீ எதுக்கு அதுக்காக ஃபீல் பண்ற? நீ ரியாக்ட் பண்ணதான் திரும்ப திரும்ப அவ ஏதாச்சும் பண்ணுவா. நீ கண்டுக்காம விடு பாரதி. அவளை விட்டு ஒதுங்கி போறது தவிர வேற வழியே இல்ல. நான் ஒதுங்கி தானே போயிட்டு இருக்கேன். நான் என்னைக்கு அவளை தேடி போய் வம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன்? அவ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை பெட்ரோல் பங்குக்கு தேடி போய் டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போடுன்னு கேட்டேன். அதுக்கு அவ ரொம்ப திமிரா டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் போடின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாட்டியும் அவளா வந்துதான் தேடி தேடி வம்பு இழுக்கிறா. அன்னைக்கு அதே மாதிரி பிள்ளையோட வீட்டுக்கு வந்து நடு ஹால்ல உட்காந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு வான்னு கூப்பிடுறா. உடனே எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் ஆமாமா உடனே போன்னு சொல்லி ஒரே டார்ச்சர். அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறா. இது இப்ப பாரதி நடந்துச்சு? இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி. நீ என்ன பண்ண? அவ புள்ளைய தொட்டு தூக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணியா? வேற வழி. நானும் தான் கன்சல்டேஷன் ஃபீஸ் கட்டியிருக்கேன். அது இதுன்னு வசனம்லாம் பேசுறா. முடியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அதை வச்சு சீன் போடுவான்னு நினைச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பி வச்சேன். இன்னைக்கு என்னடா கோயில வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு போறா. வெண்பா, அவ வேணும்னே பண்றா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் வெண்பா. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு திமிரா வந்து வம்பு இழுக்கிறா பாத்தியா? கண்ணம்மா எந்த தப்பும் செய்யாதவ பாரதி. அதே மாதிரி நீயும் எந்த தப்பும் செய்யாதவ. இந்த கதையோட மொத்த தப்பையும் செஞ்சது, செய்யறது, செய்ய போறது இந்த வெண்பாதான். அவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். பாரதி கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான் ஆகும்னு அவளுக்கு தெரியணும். இதெல்லாம் தேவையில்லாதது பாரதி. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ.
சேத்துல இறங்கி சண்டை போட்டா உன் மேலதான் சேர் ஓட்டும். அவளுக்கு தான் ஒரு வெக்கமும் சொரணியும் இல்ல. தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பா. நீ அப்படியா? நீ ஒரு டாக்டர், உன் அம்மா ஒரு பெரிய பிசினஸ் உமன். பிரச்சனைன்னு வந்தா லாஸ் உங்களுக்கு தான், அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. அவ என்னதானே அடிச்சா, பரவாயில்ல விடு. உனக்காக நான் அவளை மன்னிச்சு விடுறேன். அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் அவளை மன்னிக்கவே கூடாது வெண்பா. இதுல என்ன கொடுமைன்னு தெரியுமா? ஒவ்வொரு வாட்டியும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டி காட்டி என்ன வெறுப்பேத்தா. இதுதான் எனக்கு இன்னும் காண்டேத்துது. சரி விடு, இதே நினைச்சிட்டு இருக்காத. கனவா வாங்க, கொடுங்க. என்ன கண்ணம்மா அதுக்குள்ள வந்துட்டீங்க? இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்த முதல் நாளுங்கிறதுனால சீக்கிரம் போக சொல்லி அனுப்பிட்டாங்களா? இல்ல துளசி, இன்னைக்கு எங்க ஓனரோட பேரனுக்கு முதல் பிறந்த நாளாம். அதுக்காக ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதனால தான் சீக்கிரமா போக சொல்லிட்டாங்க. முதல் நாளே உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லுங்க. சரி, காஃபி குடிக்கிறீங்களா? இந்தாங்க. ம். ம். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? செட் ஆயிடும்னு தோணுதா? எனக்கு டபுள் ஓகே துளசி. குழந்தையும் கூட்டிட்டு வந்து பக்கத்திலே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ம். கூட வேலை பாக்குறவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில நம்மள மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்க தான். ஒவ்வொருத்தர் கதையும் கேட்டா பாவமா இருக்கு. ஒரு பொண்ணோட புருஷன் குடிக்கிறான், இன்னொரு பொண்ணுக்கு புருஷனே இல்ல, இன்னொருத்தன் வேற ஒருத்தியோட தொடர்பு வச்சுக்கிட்டு இவ்வளவு கழட்டி விட்டுட்டான். மொத்தத்துல அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் புருஷன் தான் பிரச்சனையாவே இருக்கான். உங்க கதையும் அதானே? அவனையும் சேர்த்துதான் சொல்றேன். என்ன கண்ணம்மா அவன் இவன்னு சொல்றீங்க? பாரதி சார் எவ்வளவு பெரிய டாக்டர். எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தா எனக்கு என்ன? கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுறவங்களாம் கால் தூசிக்கு சமம். சாரி கண்ணம்மா, நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. உனக்கு தெரியாது துளசி, நான் அவன் மேல எவ்வளவு அன்பையும் காதலையும் வச்சிருந்தேன்னு உனக்கு தெரியாது. பாரதி மாமாங்கிற ஒரு வார்த்தைய என் உதடு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1000 தடவையாவது உச்சரிக்கும். இந்த உலகத்துல வேற எதை விடவும் வேற யாரை விடவும் நான் அவர் மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தேன். எனக்கு அம்மா கிட்ட கிடைக்காத பாசத்தையும் சேர்த்து என் புருஷன் கொடுக்கறாருன்னு நம்பினேன். அது கொடுத்தாரு. இந்த சந்தேக புத்தி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரை மாதிரி ஒரு தங்கமான புருஷனை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு புருஷன் பொண்டாட்டியா இருந்தோம். எப்படியோ இந்த சந்தேகம் மனசுல வந்துருச்சு. அப்புறம் வாழ்க்கை முழுக்க நாசமாகி நரகம் ஆயிடுச்சு. இதோ நானும் என் குழந்தையும் இந்த கதிக்கு ஆளாயிட்டோம். அதுக்காக எந்த காலத்திலயும் அவன் தயவுல நான் வாழவே மாட்டேன். ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம நாண்டுகிட்டு செத்தாலும் சாவனை தவிர அவனை அண்டி வாழவே மாட்டேன். ஏன் கண்ணம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்களும் பாப்பாவும் நல்லா இருப்பீங்க. இந்த ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி பாப்பா உங்களுக்கு பெருமை சேர்ப்பா. அந்த நம்பிக்கையில தான் துளசி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்த முதல் நாள். என் வாழ்க்கையில சுயமா சம்பாதிக்கிற முதல் காசு. இந்த காசை கையில வாங்குறப்போ என் மனசுக்கு சிறகு முளைச்சத நானே பார்த்தேன். நான் அப்படியே பறந்துட்டு இருந்தேன். 50க்கும் 100க்கும் புருஷன்கிட்ட தொங்கிட்டு நிக்காம நமக்குன்னு 4 காசு கையில இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு ஒரு அக்கா சொல்லுச்சு. அப்பதான் அது எவ்வளவு உண்மைன்னு புரிஞ்சுது. சம்பாதிக்கணும் துளசி. கையில கொஞ்சம் பணம் இருக்கணும். நல்லதோ கெட்டதோ நாம வாழற வாழ்க்கை நம்மளோட தான் இருக்கணும். இந்த துளசி. என்னது இது? எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? உனக்கு பட்ட கடனை நான் பணம் கொடுத்து அடைச்சிட முடியாது.
இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து வீட்டு வாடகை, மளிகை சாமான், என் குழந்தைக்கு மருந்து, துணிமணின்னு எல்லா செலவையும் நீ தானே பாக்குற. அந்த செலவு அத்தனையிலையும் நான் பாதி கொடுத்துருவேன். இப்போதைக்கு இதை வச்சுக்க. இந்த காசை முதல்ல உள்ள வைங்க. பெருசா கடன் கொடுக்க வந்துட்டீங்க. துளசி சொன்னா கேளு துளசி. இது பொடி. கண்ணம்மா சொன்னா கேளுங்க, எனக்கு வேணாம். பணத்தை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. துளசி, இதை நீ வாங்கிக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடும். ப்ளீஸ் இந்தா புடி. கண்ணம்மா ப்ளீஸ் கண்ணம்மா. புடின்னு சொல்றேன். வேணாம் கண்ணம்மா. இந்தா. ம். இவ்ளோ சொல்லி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ, மறந்தே போயிட்டேன். என்னாச்சு? அதான் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னேன்ல, அதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நானும் குழந்தைய தூக்கிட்டு போலான்னு நினைச்சேன். இதுக்கு பேசாம அங்கிருந்தே போயிருக்கலாமே. எதுக்கு அங்க இங்கே அலைஞ்சிட்டு இருக்கீங்க? அது இல்ல துளசி, இங்க நம்ம வீட்டு பக்கத்து ஏரியால தான் ஏதோ ஒரு ஹால் சொன்னாங்க. சரி, அப்படியே வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு போலான்னு வந்தேன். ஓ சரி இரு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நைட்டுக்கு சாப்பாடு? சாப்பாடு வேண்டாம் துளசி. ம். ஹலோ ஹலோ, நான் மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் எம்டி மகாலிங்கத்தோட ஒய்ஃப் மகேஸ்வரி பேசுறேன். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஃபோன் எடுத்த உடனே ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன் நம்பர் தான் உங்ககிட்ட இல்லையே? ஐயோ, அப்படிலாம் இல்ல ஆண்டி. உங்க நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. லாஸ்ட் மந்த் ஃபோன் மாத்தினதுனால அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. சொல்லுங்க ஆண்டி. என் பேரன் சுஷாந்துக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம். அதுக்கு உன்னை கூப்பிட்டு தான் நான் ஃபோன் பண்ணேன். ஓ, பிரசாந்த் பையனுக்கு அதுக்குள்ள 1 வயசு ஆயிடுச்சா? பிரசாந்தோட ஃப்ரெண்டு நீ. இது வரைக்கும் ஒரு தடவையாவது நீ வீட்டுக்கு வந்திருக்கியா? அவன் குழந்தைய பார்த்திருக்கியா? இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கண்டிப்பா நீ வரணும். நீ பெரிய டாக்டரா இருக்கலாம், அந்த காரணத்தெல்லாம் காட்டி வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. ஓகே? கண்டிப்பா வரேன் ஆண்டி. அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? டேய், உங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் அடிச்சு அடிச்சு பாக்குறேன். ரொம்ப நேரமா கால் வெயிட்டிங்னே வருது. நீ சௌந்தர்யா கிட்ட மறக்காம சொல்லிடுறியா பாரதி? ஓகே ஆண்டி, ஷூர், நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா ஆண்டி. ஓகே, பாய். ஓ அப்படியா? வேற என்ன சொன்னாங்க? சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். என்ன பாரதி? என்னம்மா, உங்க போன் ரொம்ப நேரமா வெயிட்டிங்லயே போயிட்டு இருக்கான். அப்படி யார்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன், நான் கண்ணம்மா கிட்ட கூட பேசிட்டு இருந்திருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னப்பா பண்ண போற? நீங்க யார்கிட்ட வேணும்னாலும் பேசுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் மகேஸ்வரி ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேரனுக்கு பர்த்டேவா, சோ உங்களை வர சொல்லியிருந்தாங்க. இதேதுக்கு அவ உன்கிட்ட சொன்னா? அவ என்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும். உங்களுக்கு தான் கால் பண்ணாங்களாமா. கால் வெயிட்டிங்ல போனதுனால எனக்கு கால் பண்ணாங்க. ஓஹோ, சரிப்பா. அப்படின்னா நீயும் கிளம்பு, நம்ம 2 பேருமே சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். நானா? மா, நான் வரலமா, நீங்க போயிட்டு வாங்க. வரலையா? ஏண்டா? மா, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. மகேஸ்வரி எனக்கு ஃப்ரெண்டுன்னா அவ மகன் பிரசாந்த் உனக்கும் தான் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டோட மகன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட நீ வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஆமாமா, அவன் என் ஃப்ரெண்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் ஃபங்க்ஷனுக்கு வரல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏண்டா இப்படி இருக்க? கட்டின பொண்டாட்டி வேண்டாம், பெத்த புள்ளையும் வேண்டாம், சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட வேண்டாம், உன் சொந்தக்காரங்களும் வேண்டாம். இப்படி ஒவ்வொருத்தரையா வேண்டாம் வேண்டான்னு விட்டு விட்டுட்டே போயிட்டே இருந்தா கடைசியில நீ மட்டும்தான் தனி மரமா நிக்கணும். அத தெரிஞ்சுக்கோ. இத பார், உனக்கு 5 நிமிஷம் டைம், அதுக்குள்ள ரெடி ஆயிட்டு வர போ.
மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் வீட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவங்க கடையில வேலை பார்க்குற எல்லாருமே வருவாங்க. கண்ணம்மாவும் வருவா. அங்க வச்சு பாரதியையும் கண்ணம்மாவையும் சேர்த்து வைக்க போறேன். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கேன். அடடடடடடே. சௌந்தர்யா காஸ்மெட்டிக் எம்டி அண்ட் ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் Hi, aunty. பாரதி. வெல்கம் வெல்கம் வெல்கம். என்ன மகேஸ்வரி, முகத்துல சந்தோஷம் தாண்டவமாடுது. பின்ன கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த என் பையன் கல்யாணம் முடிச்சு ஒரே வருஷத்துல பேர குழந்தை பெத்து கொடுத்துட்டானே, இருக்காத பின்ன? ஆமா பாரதி, உன் பேர்ல ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கறதா சௌந்தர்யா சொன்னாலே, அது ஒண்ணு அப்பான்னு கூப்பிட போதாமே. நீ அந்த குழந்தையை தூக்கிட்டு வரலையா? அது அது வந்து மகேஸ்வரி, தூக்கிட்டு வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா கடைசியில பாரதியோட ஃப்ரெண்ட் ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா இருக்காரு. அவரு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஓ, ஊரெல்லாம் ஒரே மழையா இருக்கு, இந்த நேரத்துல தேவையில்லாம குழந்தைய வெளியில எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொன்னாரு. அதுவும் கூட்டமா இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரிலாம் தூக்கிட்டே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் குழந்தைய வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். ஓ. ஆண்டி, பிரசாந்த் எங்க இருக்கான்? வந்த உடனே உன் ஃப்ரெண்டு தேட போறியா? அவன் உள்ளதான் இருக்கான், போய் பாரு போ. சரி அம்மா, நான் உள்ள இருக்கேன். சரிப்பா. ம். மகேஸ்வரி, கண்ணம்மா எங்க? அதோ நான் உள்ள போறேன். ம்? ஆ, கண்ணம்மா, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. கடைசியா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் நடந்தப்போ பார்த்தது. நீ பெத்தெடுத்த ரெட்டை பிள்ளையில ஒரு பிள்ளைய நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு இப்பதான் பார்க்கறேன். எப்படி இருக்க கண்ணம்மா? என் பேத்தி எப்படி இருக்கா? அது இருக்காங்க பாரு. ஒரே நிமிஷம் இரு. ஓகே, இதோ நான் போயிட்டு வரேன். என்னம்மா இங்கே நிக்கிறீங்க? அது வந்து பாரதி, ஆ, அது ஏதோ சில இடத்துக்கு போகும்போது நம்ம ஏற்கனவே அங்க வந்த மாதிரி இருக்கும். சில பேரை பார்த்தா அவங்க கிட்ட ரொம்ப நாள் பேசி பழகுன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இங்க காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் என்னமோ ஏதோ ரத்த சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது பாரதி. ரத்தம்? நீ சொன்னா கோச்சிப்ப. ஆனா ஆனா கண்ணம்மாவும் அவ குழந்தையும் இங்க இருப்பாங்களோன்னு என் மனசுக்கு தோணுது பாரதி. ஏமா வந்த இடத்துல இரிட்டேட் பண்றீங்க? நான் வேணா இப்படியே கிளம்பி போட்டுமா? ஐயோ டேய், ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சரி விடுறா. நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ, நான் வந்துடுறேன். அம்மா. போடா, நான் வரேன். போ. பாப்பாக்கு தூக்கம் வந்துருச்சா? ஆ? நீ இவங்க கிட்ட சமத்தா இருக்கணும், சரியா? அம்மா இப்ப வந்துடுறேன். அக்கா, குழந்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க. சரி. இதோ வந்துடுறேன். சரி. ஹாய் பாரதி,
ஹாய் How அங்கிள் are you? நல்லா இருக்கேன். என்ன தெரியுதா? நல்லா தெரியுமே, பிரசாந்தோட அப்பா தானே? ஓ ஃபென்டாஸ்டிக். 8 இயர்ஸ் யூஎஸ்ல இருந்துட்டு இப்பதானே வந்திருக்கேன். அதான் ஞாபகம் இருக்குமோ இல்லையோன்னு Yeah, கேட்டேன். uncle. வேற ஒண்ணும் இல்ல. எனிவே ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. என்ஜாய் பண்ணு பாரதி. ஓகே கண்டிப்பா. ஹாய். இத யூ வந்துறேன். கேரி ஆன். சாரி சாரி சாரி. பரவாயில்ல. குழந்தை எங்க? குழந்தைய மேல ரெடி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? என்னடா இது ஹேர் ஸ்டைல்? அம்மா, ஒழுங்கா தலை வரக்கூடாது. என்ன பையனோ? சரி போய் குழந்தை ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வா, சரிம்மா. போ. சீக்கிரமேமா. சரிங்க மேடம். ஆமா கேண்டில் எங்க? ஐயோ கேண்டில் இதில் தான் மேடம் வச்சேன். இருங்க என்னம்மா மேடம் நான் நீ- எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல நீங்க போவாத. கேக் இன்னும் வரல. அது என்னன்னு போய் பாரு. போ. கண்ணம்மா, நீ போய் அந்த ரூம்ல கேண்டில் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு ஆ, வரியா? சரி எடுத்துட்டு வரேன். வணக்கம்.